ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டே, அதாவது முடிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி நம்ம ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ரக் வச்சுருக்கோம். இந்த ட்ரக் எங்கே இருக்குன்னா இத்தாலியில் இருக்குது இப்போது. எஸ், இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம். எங்கன்னா நம்ம ஊருக்கு இப்போ பார்க்கணுன்னா என்ன பார்க்கலாம்? சாரி, நம்ம இங்கேயே போய் ட்ரை பண்ணோம்ல, லாஜிக்காக அதான் பார்க்கணும். இப்போ இங்கே நம்ம என்ன இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து இதாக இருக்குது, இதுதான் பார்க்காத மாதிரி இருக்குது. அதனால் இதை பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்குது, அந்த கேள்விக்குறியை பார்த்துட்டு வருமா? இதை கிளிக் பண்ணுவோமா? சாரி, இதை எடுத்துடலாம். இந்த ரூட்டில் நம்ம வரணும், இப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ரூட்டு வழியாக வந்து நம்ம அதுக்கு போகலாம், பக்கத்தில் தான் இருக்குல்ல. ஓகே, வண்டி எடுப்போம். எதுக்கு இந்த வண்டி எடுத்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுங்க, இந்த வண்டி எடுத்தது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான காரணம் பணப்பற்றாக்குறை தான். அதனால் பழைய வண்டியை மாற்றிட்டேன். கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு, மாற்றிருக்கேன். இப்போ டிராஃபிக் நிறைய இருக்கிறனால நம்ம வந்து செக் பண்ணி தான் போகணும். இது ஒரு சின்ன பட்ஜெட்டு தான் அந்த வண்டி, ஆனால் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது தெரில. பிரேக்லாம் நல்லா தான் இருக்குது. போலீஸ் வண்டியே வேற மாதிரி இருக்குது இந்த ஊரில். வண்டி நல்லா பிக்கப் இருக்கு. இந்த வண்டி எடுத்துட்டு நம்ம வந்து நேரா என்ன பாச்சு போங்க, இல்லை என்னை வழி விடுங்க, நானாக போகிறேன். பாருங்க, கச்சா 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 வண்டி சுற்றுது பாருங்க. அதான் விஷயம். ஓகே, இங்கே நம்ம லைட்டு வர ஆன் பண்ணோம், அது போய் அங்கே ஆன் பண்ணிக்கலாமா? ஆடாப்பா, ஃபஸ்ட் எத்தனை ஐடியா. அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்ததுங்க, அதை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். அது என்னதுன்னு தெரில. விட்ட மாட்டானுங்களே இவனுங்க. ஜஸ்ட்டுங்க. ஓஹோ, ஒரு ஷோரூமா? அதான் ஓப்பன் பண்ணிடுச்சுங்க, அதையும் ஓப்பன் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா, இதுக்கு தான் பார்க்கணும் அதை. இப்போ நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே போயிடலாம். எஸ், இங்கே இருக்குங்க அந்த இடம். எஃப்சிபி என்டர். இப்போ இங்கே ரெண்டே தான் இருக்குது. ஒன்று திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு தேவையில்லை. இது வந்து ஃப்ரான்ஸுக்கு தான் போகிறது. பட் ஆனால் ஃப்ரான்ஸுக்கு எவ்வளோ தூரம் கொடுத்துருவாங்க பாருங்கள். இங்கே போகணுங்க, பாரிஸ்.
பாரிஸ் பக்கத்தில். இப்போ ஃப்ரான்ஸில் தான் பாரிஸ் இருக்கா? ஓகே. இப்போ நம்ம எடுக்கணுமே, பர்ச்சேஸ் பண்ணுறது எங்கே இருக்கு வண்டி? உள்ளே இருக்குதா? அடாப்பா, இல்லை உள்ளே வச்சுக்கிறானுங்க. இந்த இருக்குதுங்க. எடுக்கணும். இந்த வண்டி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வீக்கான வண்டி தாங்க அது. மற்ற வண்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வீக்குனா பெரிய அளவுக்கு இது பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஆனால் இதோட இன்னும் நிறைய இதெல்லாம் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஓகே 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 ஓகே. ஓகேயா? பக்காவா? வண்டியோட கலர் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த வண்டி எடுக்கணும். இதில் வழியாக தான் கொண்டு போகணும். ஸ்டேரிங் பவராக திரும்பலை. நம்ம அந்த வண்டிக்கு ஸ்டேரிங் செட் பண்ணோம்ல, இந்த வண்டி வேறு மாதிரி இருக்குது ஸ்டேரிங்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை. ரொம்ப நேரம் ஆகுது திரும்புறது. பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். வண்டி வராங்க, பரவாயில்ல, நம்ம ஏறிட்டோம். ஏன்னா நம்ம ஃபைனான்ஸ் ரீதியாக கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இது பண்ணி ஆகணுங்க. வேறு எந்த ரீசனும் இல்லை. இவனுங்க வேறு போக மாட்டுறானுங்க. டிராஃபிக் போட்டாச்சு, சிக்னல் போட்டாலும் போக மாட்டான், நவர மாட்டுறானுங்க. நம்ம தான் ஏறி போகணும் போகுது. ஆனால் ஏறி போனால் பெரிய தொல்லைங்க இவனுங்களோட. இந்த டிராஃபிக்கை வச்சேன், நவுந்தும் போக மாட்டுறானுங்க. பொறுமையாக இருக்கானுங்க ரொம்ப. பாருங்கள், இவங்களாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த இடத்த தாண்டதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போகுது. மெயினாக போங்கப்பா, சிக்னலே போட்டாச்சு. எனக்கு தெரியும். அவ்வளோதான். நான்லாம் வெயிட்லாம் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி. பாருங்க எவ்வளோ வண்டி பாருங்க, எல்லாம் டிராஃபிக்கு. ஐயோ, பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி வருதுன்னு? இதுக்குள்ளே போகணும், அதான் சேலஞ்ச். பாருங்க வண்டி பாருங்க, அப்படியே கச்ச 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 கச்சா நிற்கிதுங்க. ஆஹா, அங்கே பாருங்க எவ்வளோ தூரம் நிற்கிற டிராஃபிக்கு. இதான் ரியாலிட்டியாக இருக்குது கொஞ்சம். வந்துட்டே இருக்கு வண்டி. அவ்வளோதான், இப்போ ஏற வண்டி தான். இதோட முடிச்சிட்டோம். இது முடிஞ்சிச்சா நம்ம வந்து ஒரு சுற்றுப்பயணம் முடிச்சிட்டோம் நண்பர்களே. ஆனால் அப்போ கூட என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் ஒரு கேரேஜ் வாங்க முடியல. என்னுடைய ஆசை அதான் வாங்கணும். அங்கே ஒன்று வாங்கினேன், சென்ட்ரல் பிளேஸாக இருக்குது, அங்கே ஒன்று வாங்கினு பார்க்குறேன். ஆனால் வாங்க முடியல. இவர் ஏதோ ஒரு ஊர் சொன்னார், அந்த ஊர் வந்து என்கிட்ட இல்லைங்க. அந்த ஊர் வந்து என்கிட்ட இல்லை, இல்லாட்டா நான் வாங்கிடுவேன். ஏதோ ஒரு சொன்னார், பர்முடாவா ஏதோ சம்திங் பேர் சொன்னார். அந்த ஊர் என்கிட்ட இல்லை.
லோன் சின்ன அமௌண்ட் தான் இருக்கும், ஏன்னா நிறைய கட்டிட்டோம் நம்ம. சரிங்களா? அது அவன் பாருங்க ஏறி வரான். தெரியுதுங்களா? ஏறி வரான். இப்போ நான் ஏறி போகணும்ல, விடுவா? இப்போ அந்த இடத்த நம்ம வந்து அடைச்சாச்சு. இப்போ நம்ம ஏறி போய் ஆகணும். ஓ, போக முடியாதோ? நம்ம எப்படி போகணுமா? ஓகே. நல்ல வேலை வண்டி எதுவும் வரலங்க. பாருங்கள் எல்லாமே ப்ளூ கலரில் வந்துக்குது. வெயிட் 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 நம்ம எந்த ஊரில் இருக்கோம் அதை பார்க்கணும்ல. இத்தாலியில் தான் இருக்கோம். இத்தாலியில் இருந்து தான் நம்ம வந்து இப்போ தான் போக போகிறோம் ஃப்ரான்ஸ்குள்ளே. இதுதான் அதுக்கான இடம். கேட்டா பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஓட்ட முடியுமா வித்தியாசமா? பா வண்டி பாருங்க, ஏகப்பட்ட வண்டி வந்துட்டுருங்க. இதை முடித்தா நமக்கு வந்து ரேங்க்கும் நம்மளுக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரேங்க் கூடிச்சுன்னா சூப்பர். 29 ரேங்க்கு போயிட்டோன்னா இன்னும் நான் 2-3 இது வண்டியெலாம் ஓப்பன் ஆகும். ரெண்டு சவுண்டும் நல்லாயிருக்கு. வா, எவ்வளோ பெரிய டனலுங்க. மலையை கொடைஞ்சி ரெடி பண்ணியிருக்கானுங்க. இது 12 ஸ்பீடு தான், ரொம்ப ஹெவி ஸ்பீட்லாம் கிடையாது. ஏய் கவுந்துராத. கரெக்டாக உள்ளே போகுது போன பாருங்க. ஓ, இங்கே என்ன ரோடு சின்னதாக போதா? இல்லை 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 அது லாரியோட இதிலே போகும். இப்போ தான் ஊர் மாறப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. இதான் அந்த என்ட்ரன்ஸு, அந்த ஊரோட என்ட்ரன்ஸுங்க. ஃப்ரான்ஸ் என்டர் பார்த்து தெரிஞ்சிருமே. இல்லையா, இன்னும் என்ட்ரன்ஸ் வரல. ஓகே, வாராசா 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 வாராசா.
இந்த இடத்துல நிறைய டனல் இருக்குங்க. இன்னொரு செக் போஸ்ட் வருதுங்க. இந்த ஊரில் எவ்வளோ செக் போஸ்ட்டுங்க அப்பா. இத்தாலியில் செக் போஸ்ட் இல்லைங்க, சாரி, டோல்கேட்டு. செக் போஸ்ட்னே வாயில் வருதுங்க. இதான் ஒன்று வருது பாருங்க. அப்படியே போறாசா. ஏய், ரிவர்ஸ் போகுதுடா. முன்னாடி ரோடு தெரியாது. நைட் ஆகிடும் போது தூங்குதான். ஆமாங்க, நைட் ட்ராவல் ஆகிடுங்க. பரவாயில்ல, என்ன பண்ணுறது. அந்த 3 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு தூங்குவோம். நைட் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. தான் பிரச்சனையாக தான். காலையில் மாதிரி கிடையாது நைட்டு. அருமையான இடம். இப்போ நம்ம வந்து எதில் இருக்கோம்? ஃப்ரான்ஸுக்கு வந்துடும். பார்த்தீங்களா, ஃப்ரான்ஸுக்கு வந்தாச்சு. அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் கிட்ட போகணும் நம்ம. ரோடு பயங்கரமாக இருக்குங்க. இந்த ரோட்டில் வண்டியை ஓட்டுறதே கஷ்டம். அதனால் 120 போகிறோம். பாருங்க, சரியான வளைவு வருதுங்க. ட்ரெயின் மேலே வேற போகுது. அப்படியே போ, வளைவிலே போ, ஒன்றும் பண்ண முடியாது. ஓஹோ, இடிக்க போற. பா, சரியான பெண்டுங்க. அடிச்சிடக்கூடாது தம்பி. டனல். இந்த ஊர்லேயும் நிறைய டனல் இருக்கு. ஆக்சுவலாக மழை தாங்க இவங்க இணைக்குது. ஓ, ஸ்லோ பண்ணு வேணாம், ரிஸ்கே தேவையில்லை. இங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. அப்போ நம்ம எப்படி ஏறி போயிடுவோம்? ஏய் நல்றா, இஷ்டாங்க என்ன விடுங்கடா.
இவன் எப்படிடா டேய், நான் போக வேண்டிய இடத்துல நீ வந்து நடுவில் வந்து நின்றா எப்படா போவேன்? யாரா இவன்? சரி, ஓ இங்கே வழி இருக்கா? நான் இப்படி போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வழி இல்லை நினச்சிட்டா தம்பி, சாரிடா. ஓ நாம் எப்படியோ போயிடலாம். அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கிறனால இங்கே நிற்க வச்சுருக்கானுங்க. பார்ப்போம், அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கக்கூடாது, பெருசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் போயிடலாம், பூந்து போயிடலாம். இந்த பயணத்துக்கு அப்புறம் ஒரு லாங் ட்ரிப் அடிக்கணுங்க எப்படியாவது. ஒரு லாங் ட்ரிப் அடித்து பார்த்தீங்களா? இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் இங்கே தான். இப்போ இடி விழுமா தெரியலையே. ஏன் கண்டிப்பாக இடி விழும் போகுதுங்க. ரொம்ப கஷ்டங்க பாருங்கள், செம்ம எஜிலுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வர போவோம். முடிஞ்ச அளவுக்கு வரதுக்கு போவோம். பாருங்க எவ்வளோ ஓரத்தில் போகிறோம் பாருங்க, தெரியுதுங்களா? நல்லாங்க டிரைவு பாருங்க, அப்படியே நின்றா. உங்களோட சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் நான். எப்படி செட் பண்ணு, மீட்டரை வை. அப்படியே பொறுமையாக நான் வந்து போ. அவ்வளோதான் தம்பி, பக்கா கிராசிங், லெவல் கிராசிங். பக்கா லெவல் கிராசிங். கரெக்டாக நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இது கிடச்சிது. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அப்படியே புகுந்து போயிடலாம். நார்மல் டிராஃபிக் இருக்கும்போதே ஆக்சிடென்ட் நிறைய நடக்குதோ, இது வேறு ஹெவி டிராஃபிக் வேறு. இதில் 10 வச்சுருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரோடு ஃபுல்லாக வண்டியாக தான் நிற்கும். ஒரு பெட்ரோல் பங்க் வருது, ஆனால் இன்னும் 2 மணி நேரம் இருக்குங்க. 2 மணி நேரத்தில் அப்படியே ஒரு 1 மணி நேரம் இருக்கா, 6 வரைக்கும் போயிடலாம் எப்படியாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு இடம் வருது. அது நல்லா தூங்குற மாதிரி ஒரு இடம் வருது. நம்ம அடுத்ததில் போகலாம், இதில் வேணாம். அந்த இன்னொன்று அந்த IVCO அப்படின்னு ஒரு வண்டி, ஒரு லாரி ஒன்று இருக்குது, ஒரு ட்ரக் ஒன்று இருக்குல்ல, அது வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆசைங்க. ஆனால் வந்து அதில் இன்னும் பேசிக் மாடல் தான் இருக்குது என்கிட்ட. இப்போ வந்து நம்ம இந்த லெவலை மட்டும் முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளுக்கு அட்வான்ஸ் மாடல் கொஞ்சம் ஓப்பன் ஆகிடுங்க. எப்படி ஓ இங்கே தூங்கலாம் போகுது. இங்கே தூங்கிடலாமா? இங்கே நல்ல ஒரு இடம் இருக்கும். வரேன். இங்கே தூங்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கான்னு பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். இப்போ இங்கே ஒரு இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போக வேண்டியிருக்கும். சிட்டிக்குள்ளே போக வேண்டி
அதுக்கப்புறம் தூங்குற இடம் எங்கே இருக்குது? அப்பா இங்கே எங்கேயுமே இல்லைங்க. இதோ இருக்குங்க ஒரு செக் போஸ்ட், அடுத்த செக் போஸ்ட்டில் இருக்குது. இங்கேருந்து தெரியுதுங்களா? இங்கேருந்து இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. அங்கே வரைக்கும் ஆறில் ஒரு 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 1 ஹவரில் வரும்னு நினைக்கிறாரு. அங்கே போயிடலாம் பேசாமல். அதாங்க கரெக்டாக இருக்கும் அங்கே போனால். இங்கே தூங்குறதோட அங்கே தூங்கிடலாம். ஆனால் அங்கே போய் தான் நம்ம இது பண்ணுங்க. இங்கே தூங்க வேண்டாம். இன்னும் 2-3 நாள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ளே கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் கண்ட்ரி. அப்புறம் நமக்கு என்ன என்ட்ரி? ஸ்மூத் அண்ட் பா நல்ல வேலைங்க. லேட்டாக வரான். ஓ பஸ்ஸுக்காரன் வராமாங்க. பிரச்சனையே இல்லை. நம்ம அப்படியே அதுக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். நம்ம உள்ளே பூந்துடலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. மேலாம் ஏற வேணாம், அப்படியே போவோம். அவ்வளோதான். இப்போ வரப்போகுது ஒரு இது. அந்த இதில் நம்ம போய் படுத்து தூங்கிடலாம். ஒரு செக் போஸ்ட் இருக்கு. கிட்ட தான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் கிட்ட தான் இருந்தது. இப்போ எங்கே வைக்க போகிறானுங்க தெரியல. ஆஹா இவன் வேற ஏறுறான் காருக்காரன். கரெக்டாக வந்த பாருங்க. இன்னும் 30 நிமிஷம் இருக்குங்க. இவனு இந்த சைடில் திரும்ப போகிறான் போதுங்க. இந்த வருது பார்த்தீங்களா? அங்கே போய் தூக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கா வந்துட்டோம், கரெக்டாக வந்துட்டோம். பொறுமை வா. நம்ம இதில் போயிடலாம். அப்போ தான் இல்லைடா பாருங்கள் அவ்வளோ தூரம் நிற்கிது பாருங்கள். இந்த இங்கே தான் நம்ம தூங்கணும். இண்டிகேட்டரை போடு.
ரெஸ்ட் எடுக்க தானே அது. அவ்வளோதான். பாருங்கள், பக்கா பார்க்கிங் பண்ணிருக்க பாருங்க, தெரியுதுங்களா? இதுதான் கெத்துன்றது. ஓகே, இப்போ இருட்ட போகுது, அது தெரியும் எனக்கு. அதுக்கு முன்னாடி ஓகே பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. சொன்னா இருட்ட போகுது எனக்கு தெரியும். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். லைட்லாம் ஆன் ஆயிடுச்சு. வெளியே வா. அப்படியே ஏரியா. இப்போ லைட்லாம் நம்ம ஆன் பண்ணுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், லைட் ஆன் ஆயிடுச்சா? இந்த லைட் ஆன் ஆயிடுச்சா? ஆனால் மேலே உள்ள லைட் ஆன் ஆகலை. இது ஆன் ஆயிடுச்சா? இப்போ மேலே உள்ள லைட் ஆனணும்னா நம்ம என்ன பண்ணணும், F4 அமுக்கி இதில் இருக்கிற லைட்லாம் ஆன் பண்ணணும். பாருங்கள், இதை ஆன் பண்ணணும். இப்போ தான் மேலே உள்ள லைட் ஆன் ஆகும். குட். இப்போ மேலே உள்ள லைட் ஆன் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? பக்கா. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டா அது ஆஃப் ஆகிடும். பாருங்கள் எப்படி பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஓகே, இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வரானுங்களா? அதெல்லாம் வரல பாப்பா. இப்போ தான் ரோடு பாருங்கள் கிளியராக தெரியுது. இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படியே இன்டோர்லேயே இருந்து போயிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். வெளியெல்லாம் பார்த்து போக முடியாது. 6 மணி நேரம் அப்படியே போயிடணும். இதில் கேமில் ஒரிஜினல் 6 மணி நேரம் கிடையாது. இப்போ நம்ம சுற்றுப்பயணம் போய் நம்ம ஊருக்கு வந்துட்டோங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ மிரரும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ அவ்வளோ பாருங்கள் எப்படி வந்தான் பாருங்க அவன் பாவி. நைட் நேரத்தில் கண்ணு தெரியலையான்னு தெரில அவனுக்கு. ஏற்கனவே எனக்கு பிரச்சனை. அவ்வளோதான் தம்பி, அப்படியே போ. கரெக்டாக போகிறேன், அப்படியே போ. சரியான பெண்டு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் 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 அவ்வளோதான். எஸ், மொத்தமாக 10 மணி நேரம் தான் இருக்குது. நம்ம இன்னொரு தடவை தூங்கணும்னு வச்சுக்கோங்க, அது போயிடும். அதனால் வேலைக்காகாது. நம்ம இப்போ இதை முடிச்சிடலாம். எல்லா பெரியன்ட்லேயும் இந்த இது இருக்குங்க. சுத்தமாக மிரர் வச்சு போக முடியாது, அது தெரியும். கரெக்டான ஒரு இடம் அது. நல்ல வேலைங்க, பிடிச்சிருப்பேன். இப்போ இங்கே ஒரு டேர்ன் இருக்கு, அது டேர்னை பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு ஒரு லெவலாக முடிச்சு வராங்க. குட். ஸ்ட்ரைட்டாக போ.
ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நைட் டைம் டிராவல். இது மட்டும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குங்க இந்த கேமில். எஃப்எம் இருக்குல்ல, அது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டால் ஏதோ பிரச்சனை இது வருதுங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் மாதிரி கேட்குதுங்க. அதனால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. அது மட்டும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விடு, காலையில் வந்துட்டோம். எவ்வளோ வண்டி ஓட்டுது பாருங்க. அவ்வளோதான், அப்படி சேஸ் பண்ணி போயினே இருக்க வேண்டியதான். இண்டிகேட்டர் போடுறேன், ஆனாலும் அவன் மதிக்க மாட்டான். ஸ்லோ பண்ணுறான், பரவாயில்ல. எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தணுங்க, அதான் கஷ்டம். ஆடா பாவிங்களா, நீங்கள் பண்ணுற அலும்பு இருக்கு பாரு, எவ்வளோ ஸ்லோவாக போகிறான்னு பாருங்களேன். அதுக்கு காரணம் அவனை ஸ்லோ பண்ணி சின்னதாக ஒரு ஆட்டை காட்டணுமா, ஸ்லோ பண்ணிட்டான் பையன். இப்போ சென்டரை பிடிச்சி போவோம். வேகமாக போங்கப்பா, வேகமாக போங்க. அந்த டிராஃபிக்கில் ஓட்டும் போது தான் ஒரு நல்ல ஒரு இது இருக்குங்க, ஃபீல் இருக்குங்க. தம்பிங்களா, அவர் ஸ்லீப் பண்ண போகிறார் போது. நீங்கள் வழி விடுங்க, நீங்கள் வழி விடாமல் போயினே இருக்கீங்க நூல் பிடிச்ச மாதிரி. நம்ம அப்படியே சேஸ் பண்ணி ஆகணுங்க எப்படியாவது. போடா டேய். அடிச்சு கூட அப்படியே போயிட்டே தான் இருக்கிறான், ஸ்லோவாக தான். நீ என்ன வேணா பண்ணு, நான் வந்து போக மாட்டேன் அப்படின்றான். நம்ம ரேஸ் சொல்லல, அதனால் நம்ம கரெக்டாக லோடை வந்து கரெக்டாக நம்ம கொண்டு பார்த்துக்கணும், அதையும் பார்த்துக்கணும். இல்லாட்டா நம்ம தேவையில்லாத போயிட்டு இடிச்சு இதாக வேண்டியிருக்கோம். இதில் அந்த பிரச்சனையே இருக்காதுங்க. அதுக்கு போக மாட்டான் பாருங்களேன், ஸ்லோவாக தான் போகிறான். அவனை சின்ன ஜர்க்கு காட்டினா ஸ்லோ பண்ணுறான். ஸ்லோவாக தாங்க போகிறான். வண்டியை விட மாட்டானுங்களப்பா. வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும் நம்ம ஏறி போகிறதுக்கு. ஒரு வழி இருக்குது, ஆனால் அதில் போய்ட்டு திரும்பி வண்டி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா
போங்கடா டேய். பாருங்க இந்த கருப்புக்காரன் வர ஏறணும் நினச்சினே இருக்கிறான் போது. அவனை விட்டுருவோம். அடியே தம்பி, அவனை விடாத. அவன் பாரு போவே மாட்டான் பாரு, அவ்வளோ ஸ்லோவாக போகிறான் பாரு. பஸ்ஸுக்காரனை ஏற மாட்டான், நீ வேற நடுவில் ஏறிடாத. அப்புறம் தேவையில்லாத பார்த்தீங்களா, அவன் ஏற பார்க்குறான். ஆனால் நான் விடுவேனா? அது எவ்வளோ ஜஸ்ட் பாருங்க. பா, இப்படி ஓட்டும்போது என்ன த்ரில்லாக இருக்குது பார்த்தீங்களா வண்டி. ஒரு அந்த நடுவில் போகிறான் பாருங்க, அவன் மட்டும் ஒரு கேப் குத்தான் வச்சுங்க, அடிச்சு தூக்கி போயிடுவாங்க. விட மாட்டான். இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அவன் பேச்சை கேட்குறான். ஐயோ, இப்போ போக முடியாதா? ஓகே, தம்பிங்களா வழி விடுங்க. வழியே விட மாட்டானு பாருங்களேன், அப்படியே போறானுங்க. வா, நானும் எவ்வளோ நேரம் தான் அப்படி போகிறது. இடிக்காமல் போகணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். அது இப்போ தான் பஸ்ஸுக்காரன் கொஞ்சம் வேகமாக எடுக்கிறான். அதுவும் பெரிய வேகம்லாம் சொல்ல முடியாது, வேகமாக போகிறான். ஏய், இடிச்சிருப்பான் பார்த்தீங்களா? ஆனால் நான் எப்படி வந்தேன் பாருங்க, அதான் இடிச்சிருப்பாங்க அவன். அந்த மிரர் விடிஞ்செடுத்தோ. ஓ, மிரர் எடுத்துட்டேனா? அடாப்பா. ஓ, வெளியே வந்தால் மிரர் போயிடுதா? சூப்பர் சூப்பர். பக்கத்தில் வந்துட்டோம். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இருக்கோங்க. வழி விடுங்கப்பா, வழி விடுங்கப்பா. வண்டி போதில்ல, லோடு அடிச்சு போ. போலீஸ் ஒருத்தன் ஏறினா இன்னொருத்தனை ஏறுவான். ஆனால் நம்ம கரெக்டாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர், தேங்க்யூ. செக் போஸ்ட்டுங்க. என்டர். அப்படியே வாடா தம்பி, பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. அதெல்லாம் அந்த வியூலாம் செக் பண்ண அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வண்டி நாட் பேட், நல்லா தான் இருக்குது.
நம்ம ஸ்டேரிங் செட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ரொம்ப ஒர்ஸ்ட்டும் சொல்ல முடியாது. புது ஏரியா. இண்டிகேட்டர் போட்டு தான் வரேன். இப்போதான் க்ரௌட் ஏறுது பாருங்க. ஆடா பாவிகளா. ஏய் ஏய் சின்ன ரோட் ஆகுதுங்க. ஐயோ இடிக்க போகிறாங்க. வா எப்படி வந்தான் பார்த்தீங்களா அவன் அவனுக்குலாம் கவலையே கிடையாதுங்க. அவனுக்கு நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் வந்து அப்படி தான் வருவேன்றான் அவன். அவனுக்கு அதை பற்றிலாம் ஒரு விஷயம் கிடையாது. வண்டி திடீர்னு சமயம் போகுது. நம்ம திரும்பணுமே. ஏய் போ. நீ அப்படிதான் போறியா? சூப்பர். எல்லாம் வண்டியை பார்த்தீங்களா? அப்பா அவன் பாருங்க பொறுமையாக ஏறுறாங்க. அவன் பாடுன்னு அவனுக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாதுங்க. இப்போ இங்கே நிறைய வண்டி வருது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இண்டிகேட்டர் போடுவோம். அவ்வளோதாங்க, நம்ம பாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டாச்சு. இப்போ நம்ம ஏறி போகணும். தம்பி ஏற நினச்சிடாத, அப்புறம் நசுங்கிடுவேன். அவன் ஏற தான் பார்க்குறான் பாருங்கள், வேகமாக போகிறான் பாருங்கள். ஏற தான் பார்க்குறான். நான் ஏற. தம்பி ஏறிடாத. அது பாருங்க, அப்படியே ஒரு நூல் பிடிச்சி போறானுங்கப்பா. வாவ் பா, சவுண்டு பாருங்களா எவ்வளோ எக்கா இருக்குன்னு. புது ஏரியா காணாது. விடுவானுங்களா 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 விடுவானுங்களா? ஓஹோ, தப்பு பண்ணிட்டேனா? நான் ஒன்றும் ஆகலை. நான் இந்த சைடு தான் போகணும். ஆமாங்க, இந்த சைடு தாங்க போகணும். ஆனால் இந்த சைடே போவோம். ஏன்னா அந்த சைடு தான் திரும்ப வேண்டியிருக்கு. நம்ம அங்கெல்லாம் போய் திரும்ப முடியாது, அவனு விட மாட்டானுங்க. இண்டிகேட்டர் போட்டு அப்படியே போவோம் பொறுமையாக. தம்பி ஏறி 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 ஏறி. பா பஸ் மேடில் வந்து பிரேக் அடிக்கக்கூடாதுங்க. அடிச்சா நமக்கு தாங்க பாதிப்பு. வண்டி வரல, வரல. வண்டி ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் போவோம், போகிறதா இருந்தா. இது மூலமாக ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா இருக்குங்க. 9 லெவலுக்கு போயிட்டா சூப்பராக இருக்குங்க. அது இல்லாட்டா இன்னொரு தடவை கஷ்டப்படணுங்க. அது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கும். ஏறா 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 தம்பி.
ஓ ரவுண்டானாவா சுத்தம். நம்ம இந்த வியூவில் போவோம். இதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு எப்படி நிறுத்தலாம் பார்த்துறீங்களா? வேறு வழி கிடையாது. வந்துட்டோம் ஏரியாவுக்கு வந்துட்டோம். புது ஏரியா பா காடு இருக்கு பாருங்க. இது கேட்டு போட்டு ஒரு வீடு செம்மையாக இருக்குங்க. இந்த ஊர்லாம் அப்படி தான் இருக்கும். ஒருத்தர் இந்த ஆர்மி ட்ரக்லாம் எடுத்துகிட்டு போகிறாருங்க. ஆர்மி ட்ரக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரில. ஒருவேளை நல்லா விளையாடி ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க நினைக்கிறேன் எல்லாத்தையுமே. எஸ் பா ஜஸ்ட்டுங்க. வேறு வழி இல்லை, டக்குன்னு போட்டேன். ஏடா வண்டி வந்ததுக்கு இடிச்சிருப்போம் போயிட்டு. பார்த்தீங்களா, இது போட்டால் நமக்கு கொஞ்சம் சேஃப் தான். டிராஃபிக் ஜாமா. போவானுங்க நம்புகிறேன். போகலன்னா நம்ம ஏறி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இதுதான் கடை புது. இது வரைக்கும் நம்ம இந்த இடத்துக்கு வந்ததே இல்லைங்க. இந்த கம்பெனிக்கு வந்ததே இல்லை. இது ஒரு நல்ல விஷயந்தான். பார்த்தீங்களா, புது கம்பெனி. இந்த கம்பெனி தான் யூஸ் பண்ணுறாங்க புது பொருளை. ஓகேங்க, முடிச்சுட்டோம். எக்ஸலண்ட் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சிடுமா? போ ஒரு ரைடு பண்ணுங்க, இன்னும் போடுவோங்க. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகே, முடிச்சிட்டோம். பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஃப்ரான்ஸுக்கு சாரி இத்தாலியிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். எப்படியோ அது ஒரு நல்ல விஷயம். பொருள் பாருங்கள், என்ன பொருள் எடுத்துகிட்டு போகணும் மறந்துட்டேன் பாருங்க. அதையும் பார்த்துருவோமே. ஃபிஷ்ஷு தானே இது? இல்லை, இந்த இருக்குது கிஃப்ட், ஏதோ கிஃப்ட்லெட்டா ஏதோ ஒன்றுங்க, பேர் பார்த்து போச்சுங்க, அது விட்ருங்க. அட்டகாசம், அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காசு எதுக்கு போல, அது காரணம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த ட்ரக்கு மாற்றின பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரான்ஸில் வந்துட்டோம். இங்கே ஆரம்பித்தோங்க, இங்கேயான்னு தெரில, கரெக்டாக தான் இல்லை. இந்த இடத்துல வந்து ஆரம்பித்தோம். இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து 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 இங்கே வந்து இதுக்கு வந்து இது மட்டும் போகல, இந்த ஊர் மட்டும். அப்புறம் இதுக்கு வந்து இந்த ஊருக்கும் போகலங்க. அப்படியே இங்கே வந்துட்டோம், இந்த ஊருக்கும் போகல. ரெண்டு நடுவில் இருக்க சின்ன ஊருக்கு போக முடியல. பாருங்கள், டென்மார்க் எப்படிங்க ஓப்பன் பண்ணுறது? ஆமாம், இதை தான் சொன்னார் அவர், டென்மார்க் ஓப்பன் பண்ணுங்கன்னு. எப்படி டென்மார்க் ஓப்பன் பண்ணுறது தெரியலீங்களே. இதுதான் சொன்னார் நினைக்கிறேங்க. ஓகே, அப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும். டென்மார்க்குன்றது எல்லாம் ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணால் ஓப்பன் ஆகும்? நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் அதை செக் பண்ணி பார்ப்போம். டென்மார்க் இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுவோங்க. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களாம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.